ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறோமுன்னா, இந்த பிளான்ட் வாங்கி ஒரு மாதம் ஆயிடுச்சு. பாட்டு சின்னதானதுனால இதை வைக்க முடியல. ஸோ இதை ரிஸ்டோர் பண்ண போகிறோம் இந்த மீடியமான பாட்டில். அதுக்கு தேவையான மண் ஆல்ரெடி இதில் எல்லாமே இருக்குது. ஸோ இதை இப்போ ரிஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஆல்ரெடி இதில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ கொஞ்சம் லைட்டாக பாட்டமில் மட்டும் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆல்ரெடி போட்டு கொஞ்சம் பதம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இது லைட்டாக ஆல்ரெடி நான் தான் இது பண்ணி வச்சு கேப்ஸ் எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் மண்ணு போட்டுக்கணும். கல் மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. பாதி அளவு மண் இருக்கு. ஒய்ஃபுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். இது இப்படி பண்ணுமான்னு தெரியல. சம்பவம் இதில் இருந்து நான் இதுக்கு மாற்றிருக்கேன். சூப்பர் இல்லை? Oh my god, கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். ஆஃப்டர் க்ளீனிங் வாட்டர் எதுவும் கீழே வந்து டைரெக்டாக வாலில் வைக்கிறதுனால வாலில் இறங்கக்கூடாது. அதுக்கு செகண்டரி கண்டெய்ன்மெண்ட் வாட்டர் எதுனா எக்ஸஸாக இருந்ததுன்னா இதில் வந்து இறங்கிடும். அதை நாங்கள் வேணுன்னா வெளியே கொட்டிடலாம், இல்லை பிளான்ட்டில் யூஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் வாட்டர் போடணும். அங்கே இந்த வாட்டர் ஸோ தட்ஸ் இட் கைஸ். சின்ன பாட்டிலேருந்து இப்போ மீடியம் சைஸ் பாட்டுக்கு மாற்றிட்டேன். அண்ட் திஸ் இஸ் த செகண்டரி கண்டெய்னர். இது வந்து நீங்கள் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து சீப்பேஜ் ஆகாமல் தடுக்கும். இதில் வந்து கண்டெய்னர் ஸ்டோர் ஆகிடும். இதனால நீங்கள் ரூமில் டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் இதை வச்சு யூஸ் பண்ணால் இந்த கரை மாதிரியெல்லாம் வால் மேலே படியாது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் டுடேஸ் vlog. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன செடிங்க பாட்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் எப்படி அதை ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? சப்போஸ் ரூட்ஸ் எல்லாம் பெருசாகிடுச்சு, அதை தூக்கி போட்டுருவீங்களா, இல்லை நீங்கள் அதை எப்படி அதை யூஸ் பண்ண போகிறீங்க? அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோ. தேங்க்யூ கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மீ. ஓகே, பாய், டேக் கேர்.